இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகுறதுனால வரக்கூடிய சளி பிரச்சனை. அடுத்து உடல் ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருக்கும் பொழுது வரக்கூடிய சளி பிரச்சனை. ஸோ இதில் எந்த வகையில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக ஏதாவது கிருமிகளோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கிற வகையிலும் அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகள் இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும். அதில் குறிப்பாக வந்து ஈஸியாக சளி பிரச்சனை வந்துடும். ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அப்போது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த சைனசைட்டிஸ்க்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் சூடு. நம்மளுடைய உடலில் வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உடல் தாதுக்கள் இருக்குது. நம்மளுடைய உடல் இயங்குவதற்கு முக்கியமான காரணமே இந்த 3 உடல் தாதுக்கள் தான். இதில் இந்த வாத, பித்த, கபம் வந்து தன்னிலை அற்று, அதாவது சமநிலை அற்று காணப்படும் பொழுது அதற்கேற்றாற்போல் நோய்கள் பிரதிபலிக்கும். அந்த வகையில் பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு தலையில் நீர் கோர்த்து நமக்கு இந்த சளி பிரச்சனைகள், மூக்கிலிருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் ஏற்படுது.